பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோட பேசுகிறீங்க, எங்களோட இடைப்படுறீங்க அப்பா. கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியிலே கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். கிருபையாய் காத்துக்கொள்ளும். ஆவியானுடைய பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுங்க. சமாதானத்தோடு பிள்ளைகள் கடந்து போகணும். ஒரு சந்தோஷத்தோடு போக கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமே. நம்ம இங்கே வருவாங்க. எட்வினுடைய அம்மா, அவங்க அமெரிக்கா தேசத்துக்கு இப்போ ஃப்ளைட்டில் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட போயிருக்கிறாங்க. ஒரு 6 மாதம் இங்கே தனியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ண நேற்றையத்தினா ஈவினிங் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏறி இப்போது அமெரிக்கா ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு தான் போய் சேருவாங்க. இந்த வயோதிப நாட்களில் அவங்கள சரீரத்தை ஆண்டவர் பலப்படுத்தணும். பிரயாணத்தை வாய்க்க பண்ணி அவங்கள ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாம் நீங்கள்லாம் ஜெபம் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்தோணி பிரதருடைய பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. அவளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கட்டி அதை ரிமூவ் பண்ணணும். கத்துறது ஒன்றும் இல்லாதபடி மாறி அந்த பிள்ளை நார்மலாக வழக்கத்தின்படி செயல்படணும். அதற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. பேர் வளர்மதி. அடுத்து நம்ம சத்யராஜ் பிரதருடைய அம்மா உடம்பு சரியில்லை இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களும் நார்மலாகி, அவங்க பேர் சுமதி, அவங்களும் விடுதலை பெற்று வரணும். சில போராட்டங்களில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஜெயம் பெற சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சபை ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைகள் எங்கேயாவது போராட்டத்தில் இருந்தால் விடுதலை ஆகும். அதுக்கு தான் இந்த ஊக்கத்தோடு ஜெபிக்கிறதுக்கு தான் இந்த ஜெபங்களை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், நிர்ணயித்து அந்த ஜெபங்களில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு சபை மக்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பரலோகத்தின் தகப்பனை கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பன், இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் உங்களுடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு இடைப்பட்டு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமே. சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத பாகம் உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11லேருந்து சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும், உபாகமம் 11:9 படிக்கலாம். கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். சூப்பரான இடத்துக்கு. நம்ம எல்லாம் எகிப்திலேருந்து தான் வந்திருக்கிறோம். எல்லோரும் எங்கேருந்து வந்தோம்? அடிமைத்தனம், வியாதி, பிரச்சனை, கஷ்டம், போராட்டம், பலவிதமான சூழ்நிலைகளில் அடிமையாக இருந்தோம். அதுலேருந்து ஆண்டவர் வெளியே நம்மளை கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு நேராக நடத்துகிறார். எப்படி கொண்டு வந்தார்? அது என்ன தேசம்? எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அதில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? நீடித்து வாழணுமா. கொஞ்ச காலம் இல்லை, அரைக்குறை இல்லை, நீடித்து. என்ன சொல்கிறாரு பாருங்களா? அதில் கர்த்தர் உங்கள் பிதாக்கள் அவர் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும் படிக்க. இந்த பூமியில் நீண்ட காலம் நீங்கள் வாழணும். பாதியில் கூட்டிகிட்டு போகணும், பாதியில் கிடைச்ச ஆசீர்வாதம் கட்டாகணும், பாதியில் உங்களுக்கு பலவீனங்கள் வரணும். அப்படியெல்லாம் ஆண்டவர் கூட்டிகிட்டு வரல. இஸ்ரவேல் மக்களை நல்லா வாழணும், நல்லா உயர்ந்திருக்கணும், நல்ல நேர்த்தியாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளை எல்லாம் அழைச்சிட்டு வந்தார். புரியுதா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ நீடித்திருக்க ஒரே ஒரு காரியம் உனக்கு சொல்கிறேன், என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்கள். நான் என்ன சொல்கிறேன் அதை என்ன செய்யணும்? கேட்கணும். சர்ச்சில் வந்தால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கிடையாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நல்ல தேவன். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கூட நம்ம ஆண்டவருடைய அவருக்கு நம்மளை நடத்துகிற வழியே வித்தியாசமாக இருக்கும். நம்ம தான் வர வழியில் அங்கே இங்கேயுமா பார்த்து, வாய் பார்த்து, வானம் பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, அங்கே உள்ள சத்தத்தை கேட்டு, அவங்க சத்தத்தை கேட்டு, அவங்க அட்வைஸை கேட்டு, இந்த அட்வைஸை கேட்டு கடவுளை விட்டுரும். அவர் சொன்னதை கடைசியில் என்ன செஞ்சிடும்? மறந்துடும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் இடையூறுகள் வருது.
ஆண்டவர் சொல்றாரு, நான் கரெக்டாக உன்னை நடத்திட்டு வரேன், என்னை பார்த்து நட. என்ன பார்த்து நடந்த நீ ஏன் புயலை பார்க்குற, மற்றவங்களை பார்க்குற, அதை பார்க்குற, இதை பார்க்குற, கீழே விழுந்துருவ. என்ன பார்த்து நட. ஒருத்தனையும் பார்த்து நடக்காங்க. உலகத்தில் உள்ள மனுஷர்கள் எல்லாம் நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே. அதனால யாரும் ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ ஒரு மனுஷனையோ ஒரு ஊழியக்காரனையோ ஒரு தீர்க்கதரிசியை நம்பி உங்க ஓட்டத்தை ஓடாதுங்க, விழுந்துருவீங்க. இந்த காலத்தில் நிறைய காரியங்கள் சம்பவித்து கொண்டே இருக்கிறது. உங்களை நீங்களும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை இன்னொருத்த இடத்துல போய் சொல்ல மாட்டார். உங்கள் தப்பை, நீங்கள் செய்கிற தப்பை உணர்த்த உங்களிடத்தில் உங்களுக்கு மனசாட்சி குத்தம், தூங்க முடியாது. உங்களுக்கு யாரோ உங்களுக்கு பேசணும்னு இல்லை. தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை அலசி ஆராய்ச்சி, நான் பாலுந்தேன் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களா, என்ன என்கிட்ட தப்பு இருக்கு, என்ன கரெக்ட் பண்ணுங்கப்பா. எந்த கற்பனையில நான் விலகி இருக்கிறேன், எதுலேருந்து என்ன வழி விலகுனேன், எனக்கு உணர்த்துன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் அவர் தண்டிக்க உங்களை கூப்பிடல, பனிஷ்மெண்ட் பண்ண கூப்பிடல, உங்களை கீழே தள்ள கூப்பிடல, உயர்ந்த இடத்துல நடத்த, பூமியின் உயர்ந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா நேர்த்தியா உங்களை சரியான பாதையில கொண்டு வந்து மக்கள் எல்லாம் உங்களை பார்க்கும்படி, சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை பார்க்கும்படி உயர்த்த தான் கூட்டிட்டு வந்தாரு. இஸ்ரவேல் மக்களை கடல்ல தள்ளையா கூட்டிட்டு வந்தாரு. மனாந்தரத்தில் சாப்பாடு இல்லாம அழிக்கவா கூட்டிட்டு வந்தாரு. நெருப்புல போட்டு எரிக்கவா கூட்டிட்டு வந்தாரு. ஆறுல தள்ளவா கூட்டிட்டு வந்தாரு. கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வராரு. வழியில எப்படி விழுந்தாங்க, முறுத்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சத்தம் கேட்காம ஆண்டவரிடத்துல சண்டை போட்டு ஆண்டவருடைய அற்புதத்தை நம்பாம மோசையை டென்ஷன் படுத்தி அப்படியும் இப்படியும் போய் விழுந்து அழிஞ்சு போனாங்க. நம்ம எல்லாம் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆண்டவர் கூட்டிட்டு வர்றது சொல்றாரு. எப்படி பாருங்களாம், 10ஆம் வசனத்துல, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கேருந்து வந்தீங்க, எகிப்துல என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, வெள்ளரிக்காய், கொம்மட்டி கிழங்கு, வெங்காயம், பூண்டு, கீரை, கெளுத்தி மீன். எந்த மீன், வயல்ல கிடந்த சிலோப்பியா, கெளுத்தி மீன், இதெல்லாம் தான் தின்னுட்டு கிடந்ததுங்க எகிப்துல. ஆண்டவர் உங்களை வஞ்சர மீன் சாப்பிட கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க அந்த காலத்தில் எதையாவது கொட்டைகளை அரைச்சி எண்ணெய் எடுத்து சமைச்சாங்க. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை என்ன எண்ணெய் கொண்டு வந்த, ஒலிவ மர எண்ணெய், ஒலிவ எண்ணெய் கொடுத்து நல்ல ஹெல்த்தா கொலஸ்ட்ரால் இல்லாம எந்த விதமான பிளாக் ஹார்ட் இல்லாதபடி நடத்த தான் ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு. புரியுதா? ஆண்டவர் சொல்ல, நீ அந்த தேசத்தில் இப்படி தான் கிடந்தப்பா, ஆனால் நான் கூட்டிகிட்டு வரது உன்னை சூப்பராக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நல்ல நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணணும், எல்லாரும் உன்னை பார்க்கணும், உன்னை பார்த்து இந்த எல்லா மக்களும் மனம் திரும்பணும், உன் வழிகளை பார்த்து எல்லாரும் திருந்தணும். நீ வந்த இடம், நீ முதல்ல கஷ்டப்பட்ட, தரித்திரத்தில் கிடந்த, ஒன்றும் இல்லாத கிடந்த, ஆனால் உன்னை பார்த்து இந்த உலகமே பார்க்க அளவுக்கு உயர்த்தும்படி தான் நான் கொண்டு வந்தேன். பழைய வாழ்க்கைக்கு நான் உன்னை கொண்டு வரல, எய்த்து வந்த தேசத்தை போல அல்ல. பாருங்களாம், அங்க நீ விதைச்ச கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்த. ஏன்னா எத்தனை பேர் குடம் எடுத்து தண்ணி எடுக்கிறீங்க? எங்கேயாவது போய் குடத்துல தண்ணி தூக்கிட்டு வரீங்களா? நாங்கெல்லாம் தூக்கி இருக்கிறோப்பா. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் தூக்கி இருக்காது. புரியுதா? எங்க வயசுல எல்லாம் வெளியே ஊத்துல போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வருவோம். அது ஒரு எவ்வளோ தூரத்துக்கு போய் எடுத்துட்டு வருவோம். இங்க சென்னையில வந்து கூட எடுத்துருக்கிறோம். பம்மல் ரெட்டை குழாயிலிருந்து தான் தண்ணி வரும், குடிக்கிற தண்ணி. நாங்கள் வாலிப பிரயாத்தில் வாழும்போது வீட்டில் எல்லாம் கிணறு டேப் எல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? உங்களை எப்படி கொண்டு வந்தார்? ஃபேன் இல்லை, காற்று இல்லை, விளக்கு வெளிச்சம் இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு. நைட்டெல்லாம் ரொம்ப உஷ்ண காலத்தில் வெளியே போய் வக்கீலில் படுத்துருவோம், கோலை போட்டு படுத்துருவோம். நாங்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்தோம். உங்களையெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறாரு. இந்த ஜெனரேஷன் எவ்வளோ சூப்பராக நடத்துகிறாரு ஆண்டவர். அந்த மாதிரி நாங்கள் நீங்கள்லாம் கஷ்டப்படலை. இந்த ஜெனரேஷன் நல்லா வாழுதுங்க. அவன் ஆண்டவர் சொல்லாரு, அங்கெல்லாம் போய் நீங்கள் விதைச்சிங்க. பாஸ்ட் சொன்னால் சொல்லுவார், நான் எத்தனையோ அங்கே 2 சைடில் ஓலை காக்கட்டை மாதிரி வச்சுருக்கோம். காலையில் இவ்வளோ செடிக்கு தண்ணி ஊற்றின பிறகு தான் எங்கே போவார், ஸ்கூலுக்கு போவாராம். எங்களுக்கெல்லாம் தலையில் உரத்தை வயலில் கொண்டு உரத்தை தலையில் கட்டி சாணியெல்லாம் கொண்டு வயலில் போய் கொட்டிட்டு வாங்கன்னு வருவாங்க. நாங்கள் கொட்டிட்டு குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு போய் படித்தோம். இன்னைக்கு எந்த பிள்ளை செய்யுது? எழுப்புறதுக்கே கஷ்டப்படுறீங்க.
எப்படி ஆண்டவர் பாருங்களேன், அந்த காலத்தில் அப்படி இருந்தீங்க, இப்போ உங்களை நடத்துகிறேன். அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்கள் சொல்கிறாரு ஆண்டவர். நீ போகிற இடம் மலை உயர்ந்த இடத்துலையும் இருப்ப, கீழேயும் இருப்ப. எங்கே இருப்ப ஆண்டவர்? டாப்லேயும் நடத்துவேன், உன்னை பாட்டத்திலையும் நடத்துவேன். ஆனால் நான் உன் கூட எல்லா இடத்துலையும் இருப்பேன். புரியுதா? என்னெல்லாம் இருக்கான்? மலைகளும் இருக்கும், பள்ளத்தாக்களும் இருக்கும். மலைகள்லாம் சந்தோஷம், மேலே இருந்துட்டு எல்லாரும் கீழே அப்படியே பார்ப்பீங்க. ஃப்ளைட்டில் பறக்கிறவங்க எதை பார்ப்பாங்க? பூமியை பார்ப்பாங்க, எல்லாம் குட்டி குட்டியாக தெரியும். கடலை பார்ப்பாங்க, உயர்ந்த இடத்துல பறக்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆண்டவர் அப்படியே நடத்துவார். சில சமயத்தில் எங்கே போட்டுவார்? கீழேயும் தூக்கி போடுவார். சில சமயத்தில் நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாக நடப்பீங்க, சில சமயத்தில் தள்ளாடிட்டு நடப்பீங்க, பலன் இல்லாமல் இருக்கும். சில சமயத்தில் நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை கட்டுவீங்க, சில சமயத்தில் அதுக்கு காசு இருக்காது, சிம்பிளாக போடுவீங்க. சில சமயத்தில் நல்ல சாப்பாடை கொடுப்பாரு, சில சமயத்தில் எப்படி இருக்கும்? டல்லாக இருக்கும். சில சமயத்தில் பிஸ்னஸ் ஸ்டாப்பில் போகும், சில சமயத்தில் டல்லாக போகும். ஆண்டவர் அப்படி தான் சொல்ல, நான் 2 விதத்துலையும் உங்களை நடத்துவேன், 2க்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஆனால் 2 இடத்துலையும் நான் தான் கூட இருப்பேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் பள்ளத்தில் கிடக்கிறேன், பள்ளத்தாக்கில் கிடக்கிறேன், நான் விழுந்து கிடக்கிறேன். இல்லை, எப்பவும் நல்ல காரியத்தை நம்ம சொல்ல மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? மேலே வரம்ப கடவுளை துதிச்சுட்டே இருப்போம். அற்புதங்கள் செய்தார், அதிசயம் செய்தார், கஷ்டத்தை மாத்திரம். கஷ்டப்படும் பொழுது நமக்கு அதை வெளியே சொல்ல வெக்கம். சிலருக்கு நோய்களை வெளியே சொல்ல வெக்கம். ஆக்டிவாக இருக்கும்போது சொல்லுவாங்க, நோய்களை வெளியே சொல்ல வெக்கம், கடனை வெளியே சொல்ல வெக்கம், சாபத்தை வெளியே சொல்ல வெக்கம், நிந்தைகள் அவமானங்களை வெளியே சொல்ல வெக்கம். ஆண்டவர் சொல்லார், வெக்கப்படாத மகனே மகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன். நீ பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னோடு கூட சொல்லுங்க இருக்கிற. மேலே இருக்கம்ப நீ யாரும் ஒன்றை பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதற்குன்னு இந்த மெசேஜ் வரல, கீழே கிடக்கிற உங்களுக்காக தான் இந்த மெசேஜ் வருது. ஆண்டவர் சொல்ல, பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா? மேட்டில் இருக்கம்போ உன்னை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க, சிலர் பொறாமை கொண்டாங்க. நீ பள்ளத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது உன்னை பார்த்து நகைக்கிறவங்க, ஏளனம் பண்ணுறவங்க, பரியாசம் பண்ணுறவங்களுடைய கூட்டம் ஜாஸ்தி. அதற்காக தான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் உங்கள் மூலம் பேசுறாரு. சொல்றாரு, மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். எந்த தேசம்? உங்களுக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரணும் சொல்லுங்க? எங்கேருந்து? யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எகிப்தில் கூட ஏதாவது அடி வாங்கியாவது சாப்பாடு தந்திருப்பாங்க. கஷ்டப்பட்டாது கிடையாது. எங்கேருந்து? மேலே தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். உங்களுக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்க மேலே பார்க்கணும். சொல்றாரு, இப்போ வந்திருக்கிற வழி கர்த்தருடைய வழி. மேலே பார்க்கணும், வானத்தை பார்க்கணும், உங்களை உண்டாக்கின தெய்வத்தை பார்க்கணும். எந்த மனுஷனும் உங்களை தூக்கி விட முடியாது. குழியில கிடக்கிற, பள்ளத்தாக்கில் கிடக்கிற யார் உன்னை தூக்க முடியும்? யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிப்பார்? இந்த போராட்டத்தில் யார் என்னை கொண்டு வருவார்? கர்த்தர் தான் பார்ப்பார். கர்த்தர் மழையை அனுப்புவார். உங்களுக்குன்னு ஒரு தனி மழை வரும், உங்களுக்குன்னு ஒரு வழி வரும். உங்களை குழி என்று தூக்க ஒரு கயிறு இறங்கி வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்குன்னு வருவார். இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனையும் நம்பவே நம்பாதுங்க. எல்லாம் பொய் சொல்ற மனுஷர்கள். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாய் அவர் அடிச்சு அடிக்கட்டுங்க. தாவீது சொல்றான்ல, அவர் என்ன கொன்னா அடிச்சு அடிக்கட்டு, நான் கடவுளுடைய கரத்தில் விழுந்துடுறேன். மனுஷன் கரத்தில் நான் என்ன செய்யக்கூடாது, போய் விழவே கூடாது. உங்க வார்த்தை அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, எந்த ஒரு மனுஷன் கையிலும் நான் தலை குனிச்சு நிற்க கூடாதப்பா, யார் முன்னாலும் நான் நிற்க கூடாதப்பா, என் சந்ததிகள் நிற்க கூடாதப்பா, உங்க கரத்தில் விழுந்துறேன். ஆண்டவரத்தில் விழுங்காங்க. ஏன் அதுக்கு கெட் வெயிட்டு? ஏன் உங்களுக்கு ஆண்டவருடைய கரத்தில் அழுகிறதுக்கு என்ன வேலை? மனுஷன்ட்ட போய் நின்று அழுகுறேன் இல்ல, தேவனிடத்தில் ஏன் அழ மாட்டீங்க? சர்ச்சை எதுக்கு? ஆண்டவரத்தில் விழுகிறதுக்கு. கரத்தில் விழ எவ்வளோ வர்ஷிப் பண்றோம், அப்ப கூட உங்க இருதயம் அசைய இல்லையா? இருதயம் கலங்க இல்லையா? யார் உங்களை தூக்க முடியும்? எந்த ஊழியக்காரனும் உங்களை தூக்க முடியாதுங்க, நம்பாதுங்க. அவங்களே நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவங்க நிற்கிறதே பெரிய காரியங்க. கடைசி காலம் யாரையும் காப்பாத்த ஒரு இருமல் வருது இல்ல, எங்களுக்கும் 2 மாசம் 3 மாசமா இரும்புறோம். யாருக்காவது மெடிசின் போட்டு குறையுதா? வராதவங்க சந்தோஷம், வரணும்னு நான் வரக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த இருமல் போகாது, அது தானே போகும். எப்படி போகும்? நீங்க சகிச்சுதான் ஆகணும்.
இன்ஜெக்ஷன் போடலாம், ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், மெடிசின் சாப்பிடலாம், கஷாயம் கூப்பிடலாம். வயரைத்தான் பொக்குமே தவிர வயறு தான் பொத்து போகுமே தெரியும். உங்கள் இருமல் என்ன செய்யாது. நாங்கெல்லாம் அட்டாக் ஆகிட்டு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம், இப்போ இருக்கிற இருமல் போகாது. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துறது. ஆண்டவரை தான் பார்க்கணும். ஆண்டவர் இறங்கி தான் உங்கள் இருமலையும் சரி, சளியாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் இறங்கி உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் சொல்லுங்க, விடுதலை. யாரும் உங்களை விடுவிக்க முடியாதுங்க. உங்க கஷ்டத்தை யாரும் மாற்ற முடியாது. உங்க பிரச்சனையை யாரும் மாற்ற முடியாது. உங்க வியாதியை யாரும் சுகம் கொடுக்க முடியாது. தேவனுடைய சுகம், ஆண்டவருடைய கரம் உன்னை தொட்டால் ஒழிய உன்னுடைய பலவீனத்தில் நீ விடுதலை ஆகவே முடியாது. கர்த்தர் சுகம் கொடுத்தா அதை தடுப்பவன் யார்? நான் செய்வதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் செய்கிறதை யாரும் நினைச்ச முடியாது. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு இறங்கிட்டான்னா இறங்குறதாங்க. ஏசப்பாவை மேலே இறங்கி பண்ணாதான் அவன் கெட்டவன் மோசமானவனால விடவே மாட்டார். எனக்கு தெரியும், பிள்ளை தெரியாமல் மாட்டிட்டான், தெரியாமல் சிக்கிட்டான். நான் அவனுக்காக தான் இறங்கி வந்திருக்கிறேன். அவளுக்காக தான் நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆண்டவர் செய்கிறத யாரும் தடுக்கவே. இப்போ யாரை நீங்கள் பிடிக்கணும் சொல்லுங்க? சர்ச்சைக்கு வந்தால் யாரை பார்க்கணும்? கடவுளை பார்க்கணும். அவருடைய வார்த்தையை கேட்கணும். அவரோட பேசணும். கஷ்டத்தை உள்ளத்தை ஊத்துங்க. அந்நாள் குழந்தை இல்லை, தேவ சமூகத்தில் போய் ஊத்திட்டா, உடைச்சி ஊத்திட்டா, வெள்ளைக்கல் பரணியை உடைச்சிட்டா. அவளுக்குன்னு ஒன்றே இல்லை. யாரு பார்த்தா என்ன? நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் வேதனையை கர்த்தரிடத்துல சொல்லிட்டேன். ஏன் நமக்கு சர்ச்சில் அழ முடியல? மனசியா உடையல? துக்கத்தோட ஏன் போறீங்க? அழுது புரண்டு தேவ சமூகத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்று, ஒரு சமாதானத்தை பெற்று ஆண்டோடத்திலிருந்து போங்க. சும்மா போகக்கூடாது. அவர் தான் நம்முடைய பரிகாரி. அவர் தான் பரிகாரி. அவர் கரை நீட்டணும், அவர் இறங்கணும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. உலகம் தடுக்கலாம், மக்கள் நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து தடுக்கலாம், மந்திரம் சூரியன் தடுக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்வதை யாரும் நினைச்ச முடியாது, தடுக்கவே முடியாது. அதான் சொல்றாரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கை பற்றி தான் நான் சில பள்ளத்தாக்களை உங்களுக்கு சொல்கிறேன். அதை கடக்க நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாரும் இந்த பள்ளத்தாக்கில் கடந்து வந்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பு. இது என்ன பள்ளத்தாக்கு சொல்லுங்க? ஒவ்வொரு மனுஷனும் அழுகையின் பள்ளத்தாக்கை என்ன செய்யணும்? கடக்கணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது வரும். அது ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், ஜெபம் பண்றவனா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவனா இருக்கலாம். ஜெபம் பண்ணாதவங்களா இருந்தாலும் அவங்கள உயர்த்தனா, அவங்கள ஆண்டவர் நினைத்த இடத்துல கொண்டு வந்து மேன்மைப்படுத்தினா எல்லாரும் இந்த பள்ளத்தாக்க என்ன செய்யணும்? கடக்கணும். எனக்கு அழுக வேண்டாப்பா, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் சிரிச்சுட்டு தான் இருக்கணும், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நீங்க வெளியே ஷோ காட்டினாலும் நீங்க உள்ளுக்குள்ள ஆண்டவர் உங்களை அழ வைப்பார். ஆண்டவர் சொல்லாரு, அழுகையின் பள்ளத்தாக்க ஒவ்வொருத்தரை என்ன செய்யணுமா? கடக்கணும். அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடக்க யார் தான் தேவை? கர்த்தர் தான் தேவை. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுகையின் பள்ளத்தாக்க கடந்துட்டீங்கன்னா என்ன சொல்றாரு பாரு, 5ஆம் வசனத்துல, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 5ஆம் வசனம் சொல்லுது, சங்கீதம் 84:5, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். சிலர் யார் பலத்திலையோ நிற்பாங்க, அப்படிதானே? யார் பலத்திலையும் நிற்கக்கூடாது. அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க பலத்தில் நிற்கக்கூடாது. ஒரு புருஷன் கல்யாணம் பண்ணிட்டான்னா அவங்க குடும்பத்தை, அந்த புருஷன் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தணும். அதான் அது தேவன் நியமித்தது. புரியுதா? எல்லாம் சம்பாதிக்காத புருஷர்கள் எல்லாம் நல்லா சம்பாதிக்க தொடங்க. உடம்பு சரியில்லாதவங்களை நான் சொல்லலை, ஹெல்த் இருக்கிறத வரை சம்பாதிங்க, உழைங்க. சோம்பேறிகளை ஆண்டவருக்கு பிடிக்காது. சகோதரிகள் அப்படிதான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் கஷ்டமா, குடும்பத்தின் சூழ்நிலை பரவாயில்லையா, நம்ம அவருக்கு சம்பாதிச்சுட்டு வரதெல்லாம் தின்னு ஹோட்டலில் தின்னுட்டு தூங்காதுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒன்று சம்பாதிக்க பாருங்க. ஆண்டவர் இடத்துல பலன் கொள்றவங்க எல்லாம் அதை தான் செய்வாங்க. யாரோ சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரோ நோ எந்த ஹெல்ப் வர. உங்களுக்கு முடியலைன்னா ஆண்டவர் சப்போர்ட்டை அனுப்புவார். உங்களால் வேலை செய்ய முடியலை, உடம்பு சரியில்லாமல் மாட்டிட்டீங்க, அப்போல்லாம் கர்த்தர் ஒத்தாசை வானத்திலிருந்து தானே என்ன செய்யும்? இறங்கி வராங்க. ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு, சோம்பேறிகளுக்கு, கர்வம் பார்க்குறவங்களுக்கு, கௌரவம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? இறங்கவே மாட்டார்.
எல்லாரும் ஆண்டவர் சொல்றார், என்னிலே பலன் கொள்கிற. அழுக பள்ளத்தாக்கு வரும்போது யார் கடக்க முடியும்னா ஆண்டவரத்துல பலன் கொள்றவங்க தான் அழுகையின் பள்ளத்தாக்க கடக்க முடியும். நம்முடைய பலன் எங்க இருக்கு? பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்புங்க. எங்கேருந்து பலன் வரும்? நீங்க பள்ளத்தாக்கு, உங்க அழுகையின் பள்ளத்தாக்க கடக்கணும்னா நீங்க எதுல நிரம்பணும்? ஆவியில ஆண்டவருடைய பலன் இருக்கணும். ஆண்டவர் தானே சொல்லாரு, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன், ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறவன் தான் அழுகையின் பள்ளத்தாக்க கடக்க முடியும். வீட்டில் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்து அழுதுட்டே இருப்பீங்க. எப்படி கடந்து போவீங்க? சிலருக்கெல்லாம் அழுக தான் தெரியும். ஆண்டவர் சொல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்க என்ன செய்யறாரு? உருவ நடந்து கிராஸ் பண்ணி போனோம். நான் அழுதுட்டே இருப்பேன். கேட்டீங்களா? யாரெல்லாம் அழுதுட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களா அழுகிறவங்க எல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் அழுகுறீங்க, ஆனால் வெளியே தெரியாதபடி சோகாட்டுறீங்க. நான் சொன்னேன் இல்லை, அழுகையின் பள்ளத்தாக்கு எப்படி நடக்கணுமா? நிறைய அப்போ அது நமக்கு பிரச்சனை ஒன்றுக்கு மேலே வந்துட்டே இருக்கும், ஒன்றை தொடர்ந்துட்டே இருக்கும், அழுதுட்டே இருப்போம். ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க, அடுத்தது வரும். இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா இப்போ அடுத்தது வந்துச்சா? இப்போதான் கொஞ்சம் போராட்டம் நீங்கிச்சு, பலவீனம் நீங்கிச்சு, இப்போதான் கொஞ்சம் சாப்பிட தொடங்கின, அடுத்த பலவீனமா? ஆண்டவர் சொல்லி நட, சோர்ந்து போகாத, நீ நடக்கணும். அதுக்கு உள்ள கிராஸ் பண்ணி நட. நான் வரமாட்டேன், இங்கேதான் உட்கார்ந்துருவேன். நீ போனப்பா, நீ கடந்து போகணும். உனக்கு நல்ல பலனை தர போறாரு. உன் பிசினஸ்ல இன்னும் உயர்வை தர போறாரு. உன்னுடைய கஷ்டத்தை மாத்தி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போற. அதனால அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நட. புரியுதா? நான் வசனம் கீழே இருக்கு, அதான் சொல்றேன். உருவ நடந்து, ஆண்டவர் சொல்றாரு, உருவ நடந்து நீரூட்டாக்கி கொள்கிறார்களாம். அப்படி ஒரு மனுஷனுக்கு உடம்புல சிலரெல்லாம் பாருங்களாம், ஒரு சின்ன தலைவலி வந்தாலே ஊரை கழிச்சிருவாங்க. இதை கழிச்சிருவாங்க. எனக்கே ஒரு நாள் தலைவலி வரவங்க, எனக்கெல்லாம் தலைவலி வராது. நான் தலைவலி வந்துன்னா பாஸ்டர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். ஏன்னா அவருக்கு அடிக்கடி தலைவலி வரும். எனக்கு என்ன செய்யாது, தலைவலியே வராது. என்ன வந்தாலும் தலைவலி வராது. வந்தால் நான் ஒரு மாதிரி ஆகிடுவேன். அதனால பயம் வரும். அப்போ என்ன செய்யறோம்? ஆண்டவர் சொல்லாரு, நீ நடந்து போகணும், உருவ நடக்கணும், அதை நீரூட்டாக்கணுமா. ஒரு சின்ன பலவீனம் வந்தோடனே டல் ஆகுறவங்க பெரிய பலவீனத்தை எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, தாங்கவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் தாண்டனப்பா. சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கெல்லாம் நீ என்ன செய்யாத, சோர்ந்து நீ நடக்கணும். பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு தாங்க பலன் தந்திருக்கிறாரு. ஒருத்தர் அவனை திட்டாங்களா, சோர்ந்து போகாதுங்க. உங்க பிள்ளை திட்டுச்சா, வெளியில் உள்ளவன் திட்டுவான். ஏன் கஷ்டப்படுறீங்க? தாவீது சொல்றான், அவனை தூசிக்கட்டு பரவாயில்ல. ராஜா சொல்றான், வேலைக்காரன் தூசிக்கிறான் தாவீத. இரத்தப்பிரியனே செத்துப்போன்னு சீமையின் எலியத்துவ ஒரு வேலைக்காரன் தூசிக்கிறான். அப்போ அவன் கூட இருக்கிறவன் சொல்றான், அவனை வெட்டட்டான்னு கேட்கிறான். ராஜாவை தூசிக்கிறவனை வெட்டாதப்பா, விட்டுரு. இது ஒரு காலம், எனக்கு ஒரு கஷ்ட காலம். நான் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாரு. அவர் அதை பார்ப்பாரு. என் வேலைக்காரன் நிந்திக்கிறத, நான் கூட வளர்த்தவன் என்ன நிந்திக்கிறத அவர் பார்ப்பாருன்னு சொல்லி அவன் இருதயத்தை பாருங்களாம். அதை பார்த்தாது கர்த்தர் எனக்கு நினைச்சுவார். என் கஷ்டத்தை சொல்லுங்க. உங்களை 4 பேர் தூசிக்கங்க, ஒப்பு கொடுங்க. என்ன இப்படி பண்ணிட்டாளே, என்ன பிள்ளை எப்படி திட்டாளே, என்ன இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு போய் அங்கே வீராப்பா நிற்காதுங்க. பண்ணட்டு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. ஏன் சோர்ந்து போறீங்க? கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்காக என்ன செய்ய போறாரு, தரப்போகிறார். பெரிய காரியத்தை, மகத்தான காரியத்தை. எந்த இடத்துல தலை குனிச்சிங்களோ, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ, யார் உங்களை ஏளனமா பரியாசமா சொன்னாங்களோ, அவங்க மத்தியில கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நம்ம மத்தியில அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஷாபாராபாலாபா கராபாதியா. நீங்க போய் அப்படியே உட்காராதங்க. தாண்டுங்க. பலத்தின் மேல். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்களா, அதை தாண்டி 7ஆம் வசனம், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து என்னவா பலத்தின் மேல் பலன், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், வருமானத்தின் மேல் வருமானம். ஒரு வீடு 2 வீடு. ஆண்டவர் சொல்றாரு, 10,000 சம்பளம் வாங்கின 20,000 கொடுக்கிறாரு. அடுத்த ஸ்டேஜ் பிசினஸ், அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறாரு. நீ எதுக்கு தான் கடக்கணும் சொல்லுங்க? பலத்தின் மேல் பலன்னா அழுகையின் பள்ளத்தாக்க கடக்கணும். இதை கடந்தாதான் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம். நீ அதனால சோர்ந்துடு, மூழ்க மாட்ட. அதுக்குள்ள போனா மூழ்க மாட்ட. கண்ணீர் வந்ததுனால போய் உட்கார்ந்து சோர்ந்து போக மாட்ட.
ஏளனங்கள் பரியசங்கள் வந்ததுனால நீ தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு சாக மாட்ட. தீர்மானம் எடுக்காதுங்க, வாழணும்னு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்த அவர் ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு, விரும்புகிறாரு. நிறைய மக்கள் நீங்கள் கூட இந்த பேப்பர்ல எல்லாம் பார்த்தீங்களா, ஒய்ஃபுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு புருஷன் பணம் எல்லாம் செலவு பண்ணி பார்த்தாரு. 2 குழந்தைங்களுக்கும் பிரெட்டில் பாய்சனை கொடுத்து ஒய்ஃபுக்கும் கொடுத்துட்டு இவர் தூக்கு மாட்டிட்டார். அவர் செத்துட்டார், ஒரு குழந்தை பையன் செத்துட்டான், அந்த அம்மாவும் செத்துச்சு, ஒரு பொண்ணு குழந்தை மிச்சிச்சு. மனுஷனுடைய முடிவை பார்த்தீங்களா, கெட்ட முடிவு. வாழணும். நிறைய பேர் எதுக்கு தான் வாழ்கிறேன், செத்து போனால் நல்லா இருக்கும் சொல்கிறேன். உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்படி பேசுகிறவங்கள்ட்ட ஒரு மோசமான ஒரு வியாதியை கர்த்தர் அனுப்புகிறாருன்னா யாரெல்லாம் ஒத்துக்கொள்வீங்க? அதுக்கு ரெடியா? சாகிறேன்னு சொல்கிறீங்க, ஒரு சாவு வியாதி, பிழைக்கவே முடியாதுன்ற ஒரு வியாதி வருதுன்னு வைங்களேன், அந்த காலத்தில் நடக்கிற, யாரெல்லாம் ஒத்துக்கொள்றீங்க எனக்கு அந்த வியாதியை தாரேன்னு? எல்லாம் வாய மூடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தானே நான் செத்து போகிறேன்னு சொன்னீங்க. இந்த ஆளோட வாழ்கிறதோட செத்துடலாம், இந்த உலகத்தில் இப்படி கஷ்டப்படுறதோட செத்துடலாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு வியாதியை கர்த்தர் தாரேன்னு சொன்னால் யார் ஒத்துக்கொள்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வியாதியை கொடுத்து உன்னை சாகடிக்க போகிற மகளே, நீ சூசைட் பண்ணாத, செத்து போகாத, நீ ஏன் உன் உயிரை எடுக்கிற, நானே உனக்கு உயிரெடுக்க வியாதி தாரேன்னு யாராவது ஒத்துக்கொள்வீங்களா? அது டென்ஷனில் ஏதாவது பேசுகிறது. உங்கள் வார்த்தையை ஆண்டவர் ஒத்துட்டு உனக்கு ஒரு வியாதி கொடுத்து உன்னை எடுக்க போறேன்னு சொன்னால் யாரு? எசேக்கியா ராஜாட்ட சொல்றாரு, காரியத்தை ஒழுங்குபடுத்த உன் ஜீவனை எடுக்க போறேன். எல்லாம் பண்ணப்பா, இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டேன், நான் விட்டானா? ஆண்டவரே எனக்கு ஜீவன் வேணும், வேணாம் ஆண்டவரேன்னு கேட்டு கதறி சுவரை பார்த்து அழுகிறான். நம்ம எல்லாம் சும்மா கண்ட நினைச்ச நேரம் செத்துட்டா நல்லா இருக்கும், நான் போயிட்டா நல்லா இருக்கும். போகாதுங்க, நீங்க வாயின் வார்த்தையினால நியாயம் தீர்க்கப்படுவீங்க. ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் வெளியே வர கர்த்தரிடத்துல கேளுங்க, அவர் கொண்டு வருவார். அவருக்கு தெரியாம ஒன்றும் வரலங்க, வாழணும், நிமிர்ந்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களை எல்லா நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். போராட்டமா, கடன் தொல்லையா, பிரச்சனையா, கர்த்தருக்கு வழி உண்டு, 1000 வழி உண்டு. உன்னை தூக்கி கொண்டு வர, வெளியே கொண்டு வர அவருக்கு வழி உண்டு. நீங்க மட்டும் என்ன செய்யக்கூடாது, வார்த்தைகள் மட்டும், வீணான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயம் தீர்க்க வேண்டிய நாட்கள் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. எதையோ பேசுறீங்க, இது எனக்கு பிறந்ததோட பிறக்காம இருக்கலன்னு குழந்தைகளை திட்டுறது. குழந்தை இல்லைன்னா தெரியும், சூப்பரா கொடுத்துருக்கிறது போதும், படிக்குதோ படிக்கலையோ. ஆண்டவர் எல்லாத்துக்கும் கரெக்டாக செய்கிறாரு. சில சமயத்தில் நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், ஆண்டவரத்தில் கேட்கணும், அப்பா இதுதான் என் பாதையா, நான் என் ஓட்டத்தை என் லைனில் தான் ஓடணும், அடுத்தவங்க ஓட்டத்தை நான் பார்க்க வேண்டிய தேவையே சொல்லுங்க இல்லை. ஏன் லைனு? கடவுள் எனக்கு இந்த உலகத்தில் வைச்ச பாதை இதுதான், ஆண்டவர் வச்ச வழியில் நான் வாரேன்னு சொல்லி நீங்கள் பொறுமையோட கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான்னா உங்களுக்கு பலத்தின் மேல் பலன் வரும். ஆண்டவர் அப்படி கைவிடலையே. சொல்கிறாரு, அழுகையில் நடத்தினா கூட தாவீது சொல்ல, நான் அழுகையில் தான் நடந்தேன், அதில் உருவம் நடந்தேன். ஆண்டவர் என்ன செய்தார், என்ன நடத்தினாரு, எனக்கு என்னாச்சு, பலன் அதிகமாக வந்துச்சு. அழுக, சவுல் கொல்ல நிற்கிறான், அவன் பிள்ளைய அவனுக்கு எதிராக வந்து நிற்கிறான், அழுது அழுது பலன் இல்லாத மட்டும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு நாளுக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க, அங்கேயும் பலன் இல்லாத மட்டும் அழுதான். எதை எடுத்தாலும் அவனுக்கு அழுக. ஆனால் ஆண்டவர் பாருங்களாம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அவனை சமஸ்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலும் அவனை ராஜாவாக ஆண்டவர் வைத்தார். புரியுதா? என்ன அவன் தான் சொல்ல, நான் அழுகையில் நடந்தேன், என் வாழ்க்கையே அழுக, என் வாழ்க்கையே கண்ணீரின் பள்ளத்தாக்கு, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான் என் குடும்பம் ஓடுது, ஒவ்வொரு விஷயத்திலும் நான் அழுகிறேன், என் பிள்ளைகளால் அழுக, புருஷனால் அழுக, எது எனக்கு நிம்மதி இல்லை, வேலைக்கு போன அங்கே அழுக, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, நான் எங்கே போவேன்? ஆண்டவர் சொல்லாரு, தாவீது ராஜா சொல்றாரு, நான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்த கர்த்தர் எனக்கு பலத்தின் மேல் பலன் கொடுத்து என்னை சமஸ்த இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாரும் ஒரு தலைவனாய் உருவாக்கும்படி என்னை இந்த பாதையில நடத்துறார் என்று அவன் இந்த பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறான்னா, உங்களை வெளியே நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அழுங்க, இன்னும் கொஞ்சம் அழுகிறவங்களை பார்த்து நீங்க துக்கப்படாதுங்க, அழட்டு. ஒப்பாரி வைக்க ஒரு கூட்டம் வரும் ஊரில், எல்லாம் செத்த வீட்டுக்குன்னு ஒப்பாரி கூட்டம்னு உண்டு. உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, இங்கே இருக்க என்னன்னு தெரியல. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ஒப்பாரி கூட்டம்னு வரும். அவங்க செத்தவங்கள நினச்சி அழ மாட்டாங்க,
அவங்க சொந்த கேட்டால் நீங்கள் சொல்லுவாங்க, எங்கள் சொந்த எங்கள் தாத்தா பாட்டி செத்துட்டாங்க, பெரியம்மா செத்துட்டாச்சு, எங்கள் ஒரு அண்ணன் செத்து போயிட்டான். அந்த கூட்டத்தில் வந்து நான் அவங்களெல்லாம் நினச்சி நான் என்ன செஞ்சேன், ஒப்பாரி வச்சேன். ஊருக்கு ஒப்பாரி வைக்கிறது சொல்லுவாங்கள்ல, ஊருக்கு ஒப்பாரி கூட்டம். அவங்களுக்குன்னு காசு கொடுப்பாங்க, ஒப்பாரி காசு கொடுத்து ஒப்பாரி கூட்டம் வரும் செத்த வீட்டில். இவங்க பிள்ளைகளாலும் கஷ்டத்தோடு ஆளும், அது உண்மையான ஆளுக. இந்த ஒப்பாரி கூட்டம் அந்த கூட்டம் வச்சது மாதிரி நம்ம ஊருக்காக ஒப்பாரி வைக்கக்கூடாது. ஆண்டத்துல உண்மையா அழுதிங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அந்த ஒப்பாரி கூட்டத்தையும் பார்ப்பாரு. இந்த மாதிரி ஒப்பாரி கூட்டத்தை எல்லாம் நம்பாதுங்க. எந்த கூட்டத்தை நம்ப கூடாது சொல்லுங்க. அங்கே எங்கே போய் அழுதுக்குது? நோ, தைரியமா இல்லைங்க. சிங்கத்தை போல தைரியமா இருங்க. பிரச்சனை இருக்கலாம், கடன் இருக்கலாம், கடன்காரன் இருக்கலாம், ஏளனங்கள் வரலாம், பயப்படாதுங்க. கர்த்தர் நம்மளோட கூட சொல்ற. யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். ஒரு காலம் உண்டு, கர்த்தர் இப்ப நம்மளை வச்சிருக்கிறாரு. பள்ளத்தாக்கில் மேலே கொண்டு வருவார். அதற்கு ஒரு வழி வரும், அதற்கு ஒரு சூழ்நிலை எனக்கு வரும். நான் எழுந்து நிற்பேன். கர்த்தர் என்ன உயரத்தில் கொண்டு வந்து நடத்துவார். அந்த பள்ளத்தாக்கில் இந்த வெளியே வருவேன்னு நீங்க நம்பிக்கையோட இருந்தா அழுகையின் பள்ளத்தாக்க ஈஸியா சொல்லுங்க. இப்போ அழுதுட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த பள்ளத்தாக்க சீக்கிரமா கடக்க போறீங்க. சமாதானப்படுங்க, சந்தோஷப்படுங்க, சோர்ந்து போகாதுங்க, எதையும் யோசிக்காதுங்க. கர்த்தர் உங்களை இப்ப என்ன செய்யிருக்காரு? எதுக்கு என்ன வச்சிருக்காரு? தாவீது இவர் சாலமன் சொல்ல, அளவொரு காலம் சொல்லுங்க, இது அழுகிற காலம். இப்போ நிறைய பேர் அழுதுட்டு இருப்பீங்க, சிலர் சந்தோஷமா இருப்பீங்க. நமக்கும் பின்னால இருக்குது. சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு அள வேண்டிய ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அதனால இப்ப சந்தோஷமா இருக்கிறவங்க ரொம்ப என்ன செய்யாதுங்க, மேட்டுமையா யோசிக்காதுங்க. அழுகிறவங்களை பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படாதுங்க. நம்மளையும் ஆண்டவர் நினைச்சுவாரு, கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்துறாருன்னு சொல்லி அவருக்கு நன்றி இந்த இருதயத்தோடு நீங்க அழுங்க. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுங்க. எல்லாரும் ஆண்டோடைய சுமத்துல. இன்னொரு பள்ளத்தாக்க பாருங்களா, சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பாருங்களா, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியனை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கு. நிறைய பேர் இருக்க சொல்ல பார்த்தா நிறைய பேர் மரண இருளின் பள்ளத்தாக்குலேருந்து வந்திருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே வந்திருப்போம். எத்தனையோ பலவீனங்கள் நம்மளுக்கு வந்தது, செத்து போகிற சூழ்நிலைகள் வந்தது, அநேக ஆபத்துக்கள் வந்தது, நாச மோசங்கள் வந்தது. ஆனால் நம்மளோட யார் கூட இருந்தது சொல்லுங்க? பொல்லாப்புக்கு பயப்படேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. தாவீது சொல்றாரு, சில சமயத்தில் நம்மளை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்துவார். இப்போ நம்ம சர்ச்சில் கூட 2-3 பேர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள மேலே கொண்டு வருவார். கடவுள் அவங்களோட கூட இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபம். என் ஃப்ரெண்டோடைய பெரியம்மா 80 வயசில் வெண்டிலேட்டரில் போனாங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான். எத்தனை வயசில்? எல்லாரும் தேர்வாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஓவராக லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி வெண்டிலேட்டருக்கு போயிட்டாங்க. யாருக்குமே ஹோப் இல்லை. 80 வயசுல வெண்டிலேட்டர்லேருந்து எப்படி வருவாங்க? ஆனால் அதுங்க எல்லாம் அவங்க அக்கா தங்கச்சிங்க, தங்கச்சி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து ஒரே அழுக. அந்த அம்மாவுக்கு நார்மல் ஒரு சுவாசம் நல்ல ஜீவன் டாக்டர் ஒரு ஹோப்பு கொடுக்கறது வர குடும்பமே எப்படியும் ஒரு 50-60 பேர் சேர்ந்து அழுது அழுது அந்த அம்மாவுக்காகவே அழுது, எங்களுக்கு வேணும், அவங்க வேணும், அவங்க எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி அழுது அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு 4-5 நாளையில் அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. நல்லா இருந்தவங்க தான். ஹாஸ்பிட்டலுக்கு சரியா லங்ஸ் இன்ஃபெக்ஷன் போனாங்க, அவங்க அப்படியே ஹோமாக்கு போயிட்டாங்க. வெண்டிலேட்டரில் கிடந்தாங்க ஒரு 2-3 வாரம். கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அப்போ தான் 80 வயசானவங்க வெண்டிலேட்டர்லேருந்து வந்த சரித்திரமே சீக்கிரம் வர முடியாது. ஆண்டவர் அவங்களுடைய லங்ஸ் எல்லாம் சரிப்படுத்தி இப்போ எழுந்து நடந்து சில ஞாபக சக்தியெல்லாம் போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகுறாங்க. எது? ப்ரேயர் பண்ணிச்சு. ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கை இழக்காதுங்க. எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருந்தா நீங்கள் வெளியே வருவீங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருந்தா நீங்கள் வெளியே வருவீங்க. என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என் பிள்ளைகளோட ஆண்டவர் இருக்கிறாரு, என் பேர பிள்ளைகளோட ஆண்டவர் இருக்கிறாரு, என் மகனோட மருமகளோட பேர பிள்ளைகளோட மருமகனோட கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் அவனோட கூட இருந்தா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு சொல்லுங்க, பொல்லாப்பு வராது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் கூட இருக்கும் பொழுது, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. வாதையின் கூடாரத்தை உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நிறைய பேர் நம்ம எத்தனை பள்ளத்தாக்க கடந்தீங்க, போறீங்க, போற வாக்கில் எத்தனை ஆக்சிடென்ட்.
போன வாரத்தில் கூட சத்யராஜன் பிரதர் சொன்னார். அவர் நின்றுட்டு இருந்தாராம், ரூட்டு தவறி வந்து இதே இந்த பான்ஸ் கம்பெனிக்கு எதிரில் தவறாக வந்துட்டார், நின்னார். அடுத்த ஒருத்தன் அதே தவறாக வந்தான். ஒரு பின்னாலேருந்து வந்த ஒரு வண்டி இடித்து அவர் அப்படியே கீழே விழுந்துட்டார். ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போச்சு. அவர் கண்ணு முன்னே வந்து பயந்து சொன்னார், நானும் தவறாக தான் வந்தேன், எனக்கு பின்னால் ஒருத்தர் வந்தார், நான் ஓரமாக வண்டியை விட்டு நின்றுட்டேன், அவரை வண்டி அடித்து போட்டுட்டு போச்சு, மூச்சு பேச்சு இல்லாமல் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிறாங்க. யோசித்து பாருங்கள், உங்களுக்கு வர வேண்டிய எத்தனை ஆபத்தை அடுத்தவங்களுக்கு தள்ளினார். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா கஷ்டத்தை எத்தனை பேர் வெளியே தள்ளினார், புறஜாதி மக்கள் மத்தியில் தள்ளினார். நம்மளை காத்தாரா காக்கலையா? காத்தார். இம்மட்டு நடத்தின தேவனே உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். இந்த மரண இருளின் பள்ளத்தில் போகிறவங்களுக்கு என்ன நடக்கும் பாருங்களா, அவங்கள என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம். அவங்கள தான் சத்துருக்களுக்கு முன்பாக நடத்துவார். இவன் போச்சு, அவ்வளோதான், இவன் பேர் இதோடு அழிஞ்சு போச்சு, இவன் எழும்ப மாட்டான், எப்படி இவன் குடும்பம் இனி தேராது, இவன் வாழ்க்கை வெளியே வராது, இவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது நிறைய சத்துருக்கள் உங்களுக்கு நிற்பாங்க, பேசுவாங்க. அவ்வளோத்தான் அவ்வளோத்தான் அவ்வளோத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் சகிச்சுக்க, அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போகாதுங்க, அவங்கள பகைக்காதுங்க. ஆண்டவர் உங்களை பேச வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை சொல்லுங்க, உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்ததான் உன்னை மரண இருளில் நடத்துறாரு. தாவீது அப்படிதான் எடுக்கிறாரு. எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போறாரு, எனக்குன்னு ஒரு பெரிய விருந்து வைக்க போறாரு. எனக்கிட்ட நிறைய பேர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கேயோ கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. உங்களை யார் பரிவேசிச்சாங்க, யார் நிந்திச்சாங்க, யார் அவமதிச்சாங்க, யாரு சில சமயத்துல எல்லாம் கேட்டிருக்கிறீங்களா, சில பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணக்காரன் இருப்பான், அவங்க பிள்ளைகளுக்கு இஷ்டத்துக்கு பணம் இருக்கும், காசு இருக்காது. ஆனால் பக்கத்தில் ஃபீஸ் கட்ட கூட வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு சில பிள்ளைகள் படிக்கும். ஒரு ஸ்டேஜ் வரம்ப இந்த பணக்காரன் பிள்ளை ஊர் சுத்தம் தருதலையா. ஆனால் அந்த பிச்சைக்காரன் பிள்ளை, அந்த கஷ்டப்பட்ட பிள்ளை என்ன ஆகும், உயர்ந்த இடத்துல வர அப்போ தான் பார்ப்பான். நம்மளெல்லாம் அப்படி தான் நடத்துகிறார் ஆண்டவர், அப்படி தான் நம்மளை நடத்துகிறார். நம்மளாம் அப்படி கஷ்டப்பட்டவங்க தான், யாரும் ஐஸ்வர்யவான்கள் அல்ல, யாரும் பணக்காரங்களாக நம்ம வாழ்ந்தவங்க அல்ல, எல்லாம் கஷ்டப்பட்டு ஆண்டவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்ந்தவங்க தான். ஆண்டவர் சொல்ல நம்மளை சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு என்ன செய்வார், ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அதுக்கு தான் நம்மளை எங்கே நடத்துகிறாரு. நீ மரணம் போல இருக்கும், செத்துடலாம் போகணும், செத்துடலான்னு யோசிப்பீங்க, அவ்வளோதான், என்னால் நீ வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, எதுக்கு நான் வாழ்கிறேன்னு யோசிப்பீங்க. ஆண்டவர் சொல்லாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போறேன். ஏன் நிந்தனை, கஷ்டமா, போராட்டமா, சோர்ந்து போகாதுங்க. உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்ன சொல்றாரு, பாத்திரம் என்ன செய்கிறாரா, இப்ப காலி பாத்திரமா இருக்குது, உங்க பாத்திரம் காலியா இருக்குது, ஒண்ணுமே இல்லை, பேங்க்ல ஒண்ணுமே இல்லை, எந்த ஜோல்ஸும் இல்லை, வீட்டில் சாப்பாட்டுக்கு வசதி இல்லை, ஒரு பைசா இல்லை, காலியா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நிரம்பி ஒழிகிற பாத்திரமாய் சொல்லுங்க சொல்லுங்க, நிரம்பி வழிகிற பாத்திரமாய். யாருக்கு பங்கல, முன்னால ஒரு கிராம் நகை இல்லைன்னா அவங்களுக்கு 100 பவுன் நகையை தர அவர் வல்லமை உள்ள தேவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை, நாங்கெல்லாம் ஊரில் எல்லாம் போவோம், ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் கையில் 100 பவுன் நகை வச்சுட்டு இருக்கிறாங்க, பிச்சை எடுத்துட்டு கிடந்த மாதிரி கிடந்தவங்க எல்லாம், பெரிய கோபுரத்தில் இருந்தவங்க எல்லாம் கீழே கிடக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள பரிகசித்தவங்க எல்லாம் இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கு. இதான் தேவனுடைய வழி, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வழி, தேவன் நடத்துகிற வழி வித்தியாசமா இருக்கும். சோர்ந்து போகக்கூடாது. நாளைக்கு நமக்கு இன்னைக்கு குளிர்காலம், நாளைக்கு என்ன வருது, கோடைக்காலம். குளிர்காலத்தில் கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எல்லா தலைவலியும் வரும். இப்போ கோடைக்காலம் வருகிறது, எல்லா முட்டி வலியும் போயிடும், வாதம் கீதம் எல்லாம் போயிடும். எப்போ வெயில் வந்தா வீசிங், சளி, இருமல், அலர்ஜி எல்லாம் வெயில் வந்தோன்னா போயிடும். கொஞ்ச நேரம் வெயில் இருந்தாலே ஸ்கின் எல்லாம் நார்மல் ஆகிடும். அது வரை ஒரு மாதிரி சோரி போட்டுச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. ஆண்டவர் சொல்லார், எப்போவும் நான் உங்களை குளிர்காலத்தில் நடத்த மாட்டேன், உங்களுக்கு கோடைக்காலம் உண்டு, நல்ல குளிர், நல்ல இளவேனில் காலம், எல்லா காலத்தையும் நான் வச்சிருக்கிறேன், இப்படியே நடத்துவேன். எப்பொழுதும் இருள் இருக்குன்னு நினைக்காதுங்க. நீங்கள் நினையாத நேரத்தில் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில், விடியற்கால வெளிப்ப போல சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும். அப்போ எல்லாமே தலைகளாக மாறிடும், எல்லாமே
தலைகளாக மாறி. ஒரே செகண்டுங்க ஆண்டவர் நினைச்சா அந்த தெய்வத்தை பிடிச்சி உலுக்குங்க. பணம் அவர் தருவார். பண மரம் அவர்கிட்ட இருக்கு, தங்க மரம் அவர்கிட்டத்தில் இருக்கு, எல்லா மரமும் இருக்கு. உனக்கு தேவையான வேலை அங்கே இருக்குது, உனக்கு தேவையான பிஸ்னஸ் அவரிடத்துல இருக்குது, உனக்கு தேவையான சுகம் அவரிடத்துல இருக்கு, எல்லாம் அவரிடத்துல இருக்கு. உலுக்குங்க. அந்த மரத்திலிருந்து கொட்டும். எங்கேருந்து கொட்டும்? அந்த மரத்திலிருந்து கொட்டும். யாரை உலுக்கணும்? எந்த புருஷனை போட்டு உலுக்கி பிரயோஜனம் இல்லை. இந்த ஆள் என்ன சம்பாதிக்கிறான், எதுக்கும் என்ன பண்றான், இவன் தரித்திரம் ஒண்ணுக்கும் இல்லை, இவனை கட்டுறதுனால இந்த சாபம் தான், தரித்திரம் தான். எதுக்கு யோசிக்கிறீங்க? அது உலுங்குனா வராது. அது பணமரம் இல்லை. தேவன் தான் நமக்கு பணத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறவர், கஷ்டத்தை மாத்துறவர், வியாதியை மாத்துற அருமருந்து. அவருடைய ரத்தம் சுகமளிக்கிற வல்லமை தேவனிடத்தில் இறங்கி வரட்டுங்க. உங்களை தொடட்டும். அவரு தொட்டா விடுதலை, அவர் தொட்டா அவர் பேசினா உங்க கஷ்டம் எல்லாம் மாறும். நான் பார்க்க இருக்கிற மகளை ஏன் கவலைப்படுற? ஏன் இதுக்காக நீ சோர்ந்து போகிற? நான் இருக்கிறேன். அந்த தெய்வம் அந்த வார்த்தை சொல்லதான் நாங்க உங்களுக்கு வச்சிருக்கிறோம். ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. போதும், நீங்க இருந்தா போதாப்பா. என் கூட நீங்க இருந்தா போதும். என் சொந்த பந்தம் எல்லாம் ஒதுக்கினா கூட பரவாயில்ல, நீங்க மட்டும் என் கூட என்ன விட்டுறாதுங்கப்பா. ஆண்டவரிடத்துல அப்படியே கேளுங்க, என்ன கூட விட்டுறாதுங்கப்பா. எல்லாரும் மறுத்தா கூட பரவாயில்ல, எல்லாரும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் திருடன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஏளனமானவன் பரியாசம் அடித்தாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் உங்களுக்கு என்ன தெரியும்? நம்மளை ஒழுங்கா தெரிஞ்சது யாரு? உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சது ஒரு யாரு? ஏசப்பாக்கு தான். நான் கோபக்காரின்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் மேலே எல்லாம் சிரிச்சுடுவேன். இப்போ எவ்வளோ கண்ட்ரோல் ஆகிட்டேன், எவ்வளோ கண்ட்ரோலு. இன்னும் 1% எல்லாம் கூட இருக்குது. நான் நிறைய தப்பு பண்ணுறது கோபம் தான். இதே மாதிரி திட்டிடுவேன் எல்லாரையும். வெளியெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன். பாஸ்டர் அவர் ஒரு இழிச்சவை கிட்ட கிடைப்பார், எல்லாத்துக்கும் அவரை போட்டு தாருன்னு விட்டுருவேன். பாவம், அதை கூட கண்ட்ரோல் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு வர்றேன். அதுக்கே ரொம்ப பிரயாசம் எடுக்க வேண்டிய இருக்குது. பாஸ்டிங் ப்ரேயர் நாங்கள்லாம் எடுக்கிற ப்ரேயர் அதுதான். எங்களை உண்மை போல மாற்றோம், இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும், இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும், இன்னும் அதுவுமே ஆண்டவருக்காக பிரயோஜனப்படணும், மக்களுக்காக அழுது ஜெபிக்கணும். அவங்க கஷ்டத்தெல்லாம் பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், அதுங்களுடைய வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக பார்க்கணும். இதுங்க எல்லாம் ஒரு IAS IPS. காலையில் செம்ம டோஸ் விட்டோம் பொண்ணு பொம்பளை பிள்ளைகளையும் பையனுங்களையும் எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. இந்த சர்வீஸுக்கு செமையாக விட்டேன். எந்த பையனுக்கு மேலேயும் பின்னாலேயும் திரிஞ்சேன்னா அவ்வளோத்தாண்டு. வாழ்க்கையை கொண்டு எங்கேயாவது போய் நாசப்படுத்திட்டு யோசிக்கக்கூடாது. சூப்பர் ஒரு வாழ்க்கை கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். கரெக்டாக அமர்ந்துருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். எந்த இதுலையும் உங்களுக்குள்ளதான் எடுத்து நாய்க்குட்டி கொடுக்க மாட்டார். சொல்கிறார்ல இயேசு, நீ ஆண்டவன் கேட்குறான். கிரேக்க ஸ்திரீ வந்து கேட்குறா, என் பிள்ளை கஷ்டப்படுறான். ஆண்டவர் சொல், நான் என் பிள்ளைக்குரியதை யாருக்கு கொடுக்க மாட்டேன், நாய்க்குட்டிக்கு. உங்களுக்கு தருக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தார், உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க, உள்ள நல்ல ஒரு ஜாபை கொடுத்து உயர்த்தி மேன்மையடைத்து உன் எதிர்காலத்தை சூப்பராக பார்க்க ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்தார். அதை செய்வார். அதுவரை என்ன செய்யணும்? அவரதே நோக்கி அவரே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் கத்த நேர்த்தியா நமக்கு. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த தீர்க்க தரிசனம் நம்பாதுங்க. உங்ககிட்ட உங்க விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லாமல இன்னொருத்த போய் சொல்வாரு. சூரியன் உங்களுக்கு பலிக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. மந்திரம் பலிக்குமா? ஏசப்பாடைய ரத்தத்துக்கு மேல என்ன மருந்துங்க? என்ன மருந்து சாப்பிட்டாலும் என்ன பண்ணினாலும் நீரின்றி அணுவேசும் அசையாது. அப்படியே கொஞ்சம் பார்த்தா போதும், எல்லாமே மாறிடும். கொஞ்சம் பார்க்கட்டு, என்ன பாருங்க அப்பான்னு கேளுங்க. உங்க பிள்ளை இல்ல, நான் எங்க போவேன்? இதுக்கு நீங்க தானே உண்டாண்டவரை, உங்களை தானே நம்பி இருக்கிறேன். ஏன் அந்த உள்ள உடஞ்சி கேளுங்களா, இறங்கிடுவாருங்க. அழுது அவருக்கு பிடிக்காது, அழுது அவர் தாங்க மாட்டாரு. உங்க அப்பா அம்மா உங்களை நீங்க அழுதா தாங்குவீங்களா? தாங்க மாட்டாங்க. உங்க ஆண்டவர் அப்படித்தான், அவருக்கு நீங்க அழுகிறது பிடிக்காது. ஆண்டவர் இறங்குவார், அவர்கிட்ட அழுங்க, காலில் விழுங்க, பெரிய காரியத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? செய்வார். ஆண்டவர் நல்லவர். அவர் நம்மளை அடுத்த பாருங்களா இன்னொரு காரியம். எசேக்கியேல் 37 ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போறாரு. அது என்ன? எலும்பு பள்ளத்தாக்கு. சில பிரச்சனைகள் எல்லாம், சில காரியங்களுக்கு நீங்க ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுவீங்க? விட்டுருவீங்க. சரியா? நிறைய காரியமாக ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க, வருஷம் ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை கொண்டு குப்பையில் போட்டுருவீங்க. சில காரியங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள சொத்தாக இருக்கலாம்,
எங்கேயாவது உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள், தாத்தா பாட்டி காலத்து சொத்து, ஏதாவது என்னைக்காவது ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு வராமல் பெண்டிங்கில் கிடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதே மாதிரி ஒரு காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ய எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறாரு. இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு கிடக்குது, குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது, அதுங்களுக்குடைய ஆசீர்வாதம் எங்கெங்கேயோ சிதறி கிடக்குது, அவங்க கையில் இல்லை. அதை பார்த்து எலும்புகிட்ட கொண்டு போய் ஒரு தீர்க்க தரிசனம் அதை பார்த்து ஆண்டவரிடத்தில் கொண்டு போகிறார். என்ன செய்கிறாரு அவர்? கர்த்தருடைய கை 37:1, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு தரிசனம், சரியா? சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் சுற்றி நடன்னு சொல்கிறாரு. சுடுகாட்டில் போய் அங்கே ஒரு இடத்துல மண்டை எலும்பு கிடக்குது, ஒரு இடத்துல கால் எலும்பு கிடக்குது, ஒரு இடத்துல கையெலும்பு எல்லாம் செத்து நாரி அந்த பாடியெல்லாம் அங்கே கொண்டு போட்டு புதைக்கல, அப்படி செதறி கூட்டம் கூட்டமாக கிடக்குது. அடுத்த பாருங்களா என்ன சொல்றாரு? அவர் என்னை நோக்கி, ஆண்டவர் கேட்கிறாரு, மனுப்புத்தர்னு இந்த எலும்புகள் உயிரடைமா என்று கேட்டார். அதற்கு நான் ஆண்டவர் தான் தெரியும்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றாரு? எனக்கு இந்த குடும்பம் தேருமான்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறீங்க, குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு இந்த குடும்பம் தேருமா? இவங்க வெளியே வருவாங்களா? இந்த வியாதி சுகமாகுமா? என்ன சொல்லுங்க? இந்த வியாதி எனக்கு தெரியலப்பா, இது வெளியே வருமானு எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். அவர்கிட்ட விட்டுறாங்க. எசேக்கியேல் சொல்றாங்க, வருவாங்க அப்பா, எனக்கு தீர்க்க தரிசனம் நான் சொல்லி தீர்க்க தரிசனம் வரைச்சா நான் ஜோம் பண்ணா வருவாங்கன்னு அவன் சொல்லலை. எசேக்கியேல் தீர்க்க தரிசி எவ்வளவு தன்னை ஒடுக்கி இருக்கிறார் பாருங்களாம். இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க? சரியாக்கல, நான் ஜோம் பண்ண எல்லாமே என்ன ஆயிரும் சொல்லுங்க. நான் அங்கே போனேன், அங்கே நடந்தது, இங்கே போனேன், இங்கே நடந்து, அங்கே போனேன், அங்கே சூனிய கட்டெடுத்தேன், அங்கே போனேன், அந்த மரத்துக்குள்ள சூனியம் இருந்து, அங்கே போனேன், அங்கே கட்டெடுத்த, இதெல்லாம் சொல்லுவாங்க. எசேக்கியேல் அப்படியெல்லாம் சொல்லலைங்க. எனக்கு தெரியாதப்பா, நீங்கள் ஏதாவது சொன்னால் நான் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு ஏதாவது வெளிப்படுத்தினா நான் பேசுவேன், இதை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு நாள் ஒரு வேலைக்கிழமை ஒரு சொப்பனம் பார்த்தேன், விடியகால 5:30 மணிக்கு. அது எனக்கு இன்னும் அதுக்கு அர்த்தமே புரியல. நான் அதை சொல்கிறேன். எட்வின் அம்மா இந்த அமெரிக்காவுக்கு போயிருக்காங்கல்ல, என்கிட்ட கொஞ்சம் பொருளை கொடுத்து பிரிஞ்சி செஞ்சு கொடுங்க காராங்க. நான் என்ன செய்கிறேன், அந்தோணி பிரதருக்கு எதிர் வீட்டில் போய் இந்த பொண்ணு உடம்பு சரியில்லை இருக்கையில் அங்கே போய் கட்டை போட்டு பிரிஞ்சி செய்கிறேன். அப்படியே சிம்மில் போட்டுட்டு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே எனக்கு மறந்துட்டேன். எனக்கு என்ன அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் எனக்கு விளக்கணும். நான் வந்து வீட்டில் தூங்கிட்டேன், மறந்துட்டேன். பிரிஞ்சி வச்சதை மறந்துட்டேன், சிம்மில் போட்டது. அதுக்குள்ளே பிரிஞ்சி என்ன ஆகி போச்சு, கருகி போச்சு. போய் பார்க்கும்பா அங்குள்ளவங்கெல்லாம் எடுத்து பிரிஞ்சியெல்லாம் போய் ஒன்றும் சாப்பிட முடியாமல் இருக்குது. அப்போது நான் கேட்குறேன், ஐயோ எட்வின் அம்மா பிரிஞ்சி கேட்டாங்களே செஞ்சு தரேன், நான் என்ன பண்ணுவேன், அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கம்ப. எழுந்தி உட்கார்ந்துட்டு சொப்பனத்தை பார்த்துட்டு விடியால 5:30 மணிக்கு இப்படி இருக்கிற செல்டன் ஓடி வந்து, அம்மா எட்வின் அம்மாவுக்கு இடது கை வலிக்குதான். அவங்க ஞாயிற்று சனிக்கிழமை தான் போனாங்க. வேலைக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு வந்து தட்டி எழுப்பி, அவங்களுக்கு ரொம்ப இடது கை பயங்கர வலியாம்மா, ஏதாவது பாப்பா தூங்கிட்டு இருப்பா, அவளே வந்து தூங்குறது 2:30, அவளை கொஞ்சம் எழுப்புங்க, ஏதாவது ஒரு மாத்திரை வாங்குங்க. என்ன செய்யுங்க, அவங்களுக்கு மாத்திரையை கொண்டு இவன் 5:30 மணிக்கு அவங்களுக்கு மாத்திரை கொண்டு கொடுத்து அவங்களுக்கு கை வலிக்கு கொடுக்க போனேன். அவங்களுக்கு பரவாயில்ல. அவங்க போய் நான் நினச்சேன் யாத்திரை தான் அங்கே இடது கை வலிக்குன்னு சொல்கிறாங்க, தனியாக யாத்திரைக்கு போகிறாங்க, கூட தெரிஞ்சவங்க போகிறாங்க, எப்படி தான் இவங்க யாத்திரை பண்ண போகிறாங்கன்னு யோசித்தேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு கைவலி சரியாச்சு. அதனுடைய அர்த்தம் அது ஏன் 2 பேரும் உடம்பு சரியாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு கைவலி, அந்தோணி பிரதருடைய பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கட்டினால இது அது இந்த 2 குடும்பத்தையும் எனக்கு ஆண்டவர் காட்டுறாரு. ஏதாவது நல்ல காரியம் என்ன செய்யணும், நடக்கணும். அதுதான் நான் விரும்புகிறேன். நல்ல காரியம் ஆண்டவர் செய்யட்டும். அந்த கரிஞ்சி போட்டு அந்த கட்டி அப்படியே என்ன செய்யட்டு, எப்படி கரியாக போச்சு அதே மாதிரி அந்த கட்டி என்ன செய்யணும், கரிஞ்சு போன சபையெல்லாம் ஜோம் பண்ணுறீங்க, ஆண்டவர் ஒன்றும் இல்லாதபடி. சில சமயத்தில் அது உண்மையாக எனக்கு பார்த்தேன். நான் காலையில் எழும்பி பாஸ்டர்கிட்ட சொன்னேன், என் பையன்கிட்ட சொன்னேன், இப்படி பார்த்தேன்டா, அவங்கள்ட்டையும் போகும்போது சொன்னேன், இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். பரவாயில்ல, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்க, கைவெளியெல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க, ஏதோ கேஸோ ஏதோ பிடிச்சி தூங்கி படுத்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு ஆண்டவர் காட்டாத்ததை சொல்லாததை
நம்மளா ஜோடிச்சு ஏதோ ஒரு பேர் வேணும் புகழ் வேணும்னு சொல்றவன் எசேக்கியா தீர்க்கதரிசி அல்ல. ஆண்டவரே இது தேருமா, இந்த குடும்ப பிரச்சனை உங்களுக்கு மூடுமா, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, வழி சொல்லுங்க, என்கிட்ட பேசுங்க, முடியுமா முடியாதான்னு என்கிட்ட பேசுங்க, நீங்க சொன்னா நான் என்ன செய்வேன் அவங்களுக்கு சொல்லுவேன். இதான் எல்லாருடைய காரியங்களும். ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவா இருக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, மரத்தை முறிச்சிரு. நிறைய பேர் சூனியத்தை மந்திரத்தை மரத்துக்குள்ள வச்சுட்டு எடுத்துருவாங்க, பீரோக்குள்ள வச்சுட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட இந்த காசை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. நல்ல வார்த்தை சொல்லுகிற கர்த்தர் நல்ல காலம் பிறக்கிறது குடுகுடுப்பான் இல்லை, தேவன் உங்களோட பேசுவார். நீ தப்பு பண்ணவும் பேசுவார். உங்களுக்கு பிரச்சனை ஏன் வந்துன்னா உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஏன் இந்த போராட்டம் வந்துன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வழிகளை மாத்துங்க. ஆண்டவருக்கு ஏதோ பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணலை. சில காரியத்தை பண்ணி பண்ணி பார்ப்பீங்க, விட்டுருங்க ஆண்டவருடைய சமூகத்தில். இவன் அதான் சொல்ல, ஆண்டவரே அது உமக்கே தெரியும். அப்பொழுது அவர் ஆண்டவர் இவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. அந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்று அவங்களை பார்த்து சொல்லு. அவங்க பிரச்சனை என்ன கஷ்டம் சொல்ல வேண்டிய உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்து போன எலும்போட இருக்கிறீங்களா, நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா, நீங்க எதை கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது உங்களுக்கு விடுதலை வரும். கர்த்தர் உங்களோட பேசும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டு? அற்புதம் நடக்க. யார் வார்த்தையும் கேட்காதுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்துருங்க. கர்த்தர் பேசுவார். கேட்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது சொல்லுங்க, ஆவியானவர் வந்தாருன்னா உயிரடைந்துருவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது உங்க கஷ்டம் எல்லாம் மாறி போகும். எங்கெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்தினீங்க, எந்த காரியத்தில எல்லாம் ஆவியானவருக்கு விரோதமா செயல்பட்டீங்க, இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் நிறைய நாள் உங்களை விட்டு நான் தேடல, உங்களை ஒதுக்கி வச்சுட்டேன், ஓரம் கட்டிட்டேன், நிறைய காரியங்களை எங்கூட பேசுனீங்க, நான் விட்டு ஒத்துக்கிடல, நான் அதன்படி நடக்கல, என் இஷ்டம் போல மனம் போக்கல சொல்லுங்க நடந்த எல்லாமே எனக்கு தோல்வி, என் இஷ்டத்தின்படி நடந்தேன். ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்றாரு, ஆபிரகாம் சாராளுகிட்ட 2 பேருக்கும் சக்களத்தி 2 பேருக்கும் சண்டை. ஆபிரகாமுடைய பையனுக்கும் ஈசாக்குக்கும் இஸ்மவேலு வேலைக்காரியுடைய பையன் வளர்ந்து வராங்க. இவர் தான் சேர்த்துட்டாரு. இவன் என்ன செய்யறா, 2 பிள்ளைகளும் சண்டை போடும்போது சாராள் சொல்றா, உன்னுடைய வேலைக்காரியுடைய இந்த ஆகாருடைய பிள்ளை என் பிள்ளைய கூட இருக்கக்கூடாது, துரத்துன்னு. இவனுக்கு என்ன உண்டாச்சு? துக்கமாக இருக்கு. போய் ஆண்டவரத்தில் கேட்குறேன், இப்படி சொல்கிறாளே சாரா, என் பையனை துரத்துன்னு சொல்கிறாளே, என் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு நான் சேர்த்துக்கிட்டவா? ஆண்டவர் சொல்லாரு, நீ யாருக்கு வார்த்தை கேட்டு சேர்த்துக்கிட்ட? ஆகார் வார்த்தையை கேட்டு ஆகாரை சேர்த்துட்டேன், சாராள் வார்த்தையை கேட்டு ஆகாரை சேர்த்துட்டேன். இப்போ என்ன சாராள் என்கிட்ட எல்லாம் கேட்காத, ஜெபம் பண்ணாத. சில சமயத்தில் சைலண்ட் ஆகிடுவார். நம்ம புத்தியில் ஓன் புத்தியில் வந்தேன்னா நம்ம மாறி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா. அதான் சொல்கிறல்ல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நாம் அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் பண்ணுங்க. நீங்களா ஏதாவது காரியத்தை போய் சிக்கல்ல மாட்டிட்டீங்கன்னா அவருக்கு பாதத்தை முத்தம் பண்ணுங்க. அவர் இறங்குவார், அவர் வழிகாட்டுவார். தெரியாத ஏதாவது பிரச்சனையில் சிக்கிட்டீங்கன்னா முத்தம் பண்ணுங்க. யாரிடத்துல நம்ம போய் முறையிட்டு பிரயோஜனமே இல்லை. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுவார் ஆண்டவர். அதுக்குள்ள ஆவியை அனுப்பி அந்த போராட்டத்தை மாற்றி உங்களை எழுந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நம்ம மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. அவர் எங்கும் தூரம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். உனக்காக அவர் இறங்கி வருவார். மனாந்தரத்தில் இறங்குவார், ஜெயிலுக்குள்ள இறங்குவார், காற்றில் இறங்குவார், கடலுக்குள்ள இறங்குவார், ஆகாயத்தில் இறங்குவார். எங்க அவர் தரித்திரத்தையோ அவமானத்தை பார்க்க மாட்டார். அவர் சொன்னார்ல, தாடி வைக்கிறவனுக்கு என்னுடைய தாடியையும் உமிழீரை துப்புறவனுக்கு என் முகத்தையும் நான் மறைக்கவில்லை. சொந்தக்காரங்க மறைப்பாங்க, உன் சொந்தன் மறைக்கும், அண்ணன் தம்பி மறைப்பான் உன் கஷ்டத்தை பார்த்து. தேவன் மறைக்கிறவர் அல்ல, அவர் எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறாரு. என் பிள்ளையினுடைய கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், அதுக்காக தான் வந்தேன். மகனே, உன்னுடைய நிந்தையை பார்க்க, உன்னுடைய அவமானத்தை நீர்க்க, உன்னை உயிரடைய பண்ண நீ சோர்ந்து போகாத. உன்னை மறுபடியும் நான் சேர்ப்பேன், மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன். அந்த சூழ்நிலைக்கு நேராக தான் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதுங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவர் பெரியவர். நான் ஒரே ஒரு பள்ளத்தாக்கு சொல்லி, இது என்னது, எசேக்கியா பள்ளத்தாக்கு, இன்னொரு பள்ளத்தாக்கு மட்டும் சொல்லி முடிச்சுட பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 படிக்கலாம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாய், சகரியா, இது நடக்க போகுது காரியம், 1102வது பக்கம். எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அற்புண்டு போவதில்லை. எருசலேமுக்கு விரோதமாக இப்படி ஒரு யுத்தம் வரப்போகுது. சரியா? கடைசி நாட்களில் இது நடக்கும். அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லா மக்களும். இஸ்ரவேலுக்கு நேராக யுத்தம் வந்துச்சுன்னா அது பெரிய உலகமகா யுத்தம், கடைசி காலம். அப்போ பாரு, இது நடக்க போகுது. அப்போ பாரு, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட யாருக்காக போராடுவாராம்? இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்ய வருவாராம். புரியுதா? எருசலேமில் யுத்தம் செய்து எல்லா மக்களும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டு, எல்லாரையும் அவர் தான் கூட்டி விடுறாரு. உங்களுக்கு போராட்டம் கொடுக்க, உங்களுக்கு விரோதமாக பேச நிறைய பேர் அவர் கூட்டி விடுவார். சொல்லுவாங்களே, அவர் கூட்டி கொடுக்குறான்னு. கடவுளே கூட்டி கொடுப்பார். உங்களை யாரும் கூட்டி கொடுக்கறது இல்லை. யார் கூட்டி கொடுக்கறது? உங்களுக்கு விரோதமாக நிறைய பேரை எழுப்பி விடுறது யாரு? சொல்லுங்க, கர்த்தர். கூட்டி விட்டுட்டு உங்களை டென்ஷன் ஆக்கிட்டு அங்கே இறங்கி வருவார். அதான் நம்ம ஆண்டவருடைய வேலை. நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு நீங்கள் சோர்ந்து போய் அவ்வளோதான், நிறைய கஷ்டங்களும் போராட்டங்களும் வந்து உட்கார்ந்துருப்பீங்க. ஆனால் அப்போ அவர் எழும்புவாராம். என் பிள்ளைய எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் அவமதிக்கிறாங்க, என்னால் அதை சகிக்க முடியலை, என்னால் பார்க்க முடியலை, என் பிள்ளை படுகிற கஷ்டத்தை, என் மகன் படுகிற கஷ்டத்தை, என் மகள் படுகிற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியலைன்னு ஆண்டவர் எப்படி வருவாராம்? கர்த்தர் புறப்பட்டு இத்தனை நாளிலே போராடுகிறது போல. எப்படி வருவாராம்? யுத்தத்தில் போராடுகிறது போல அந்த ஜாதிகளோட, நமக்கு விரோதமாக எழுகிற மக்களோட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். புரியுதா? நீங்க யுத்தம் பண்ணலான்னு நினைச்சு அடி வாங்கிட்டு வருவீங்க, ஃபெயிலியர் ஆவீங்க. ஆனா ஆண்டவர் யுத்தம் பண்ண போகும்பொழுது என்ன இருக்கும்? ஜெயம். சில பிரச்சனைகளுக்கு நீங்க போய் நின்று பேசினா நடக்காதுங்க, கர்த்தர் பேசுவாருங்க. அமைதியில் உட்காந்து கர்த்தரை பிடிங்க, ஆண்டோடைய பாதத்தில் விழுங்க, அவரை முத்தம் பண்ணுங்க. அப்பா, எனக்கு ஒரு விஷயம் எனக்கு இறங்கப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் விடுதலை தாரும், இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு ஒரு விஷயம் விடுதலை தாரும், தெரியாம கடன் வாங்கிட்டப்பா, எனக்கு இதில் மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கிறப்பா, எனக்கு ஒரு விஷயம் இதுலேருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு விரோதமாய் வருகிற மக்களோட அவர் போராடுவார். யுத்தம் பண்ற மாதிரி போராடுவார். உங்களுக்குன்னு சொந்த பந்தம் போராடாது, யோசித்துக்காங்க. அக்கா தங்கச்சி உங்களுக்காக போராட மாட்டாங்க. நீங்க ஒரு சிக்கல்ல மாட்டும் பொழுது கர்த்தர் போராடுவார். அவர் நல்லவருங்க, அவருக்காக வாழுங்க. நம்ம பிரயாசம் அவருக்காக, நம்ம அந்த உலகத்தில் வாழ்றது அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா அவர் வந்து போராடுவார். நம்ம ஆட்கள் செய்யாத காரியத்தை கர்த்தர் நமக்காக நினைச்சுவார், வந்து இறங்கி நின்று உங்களுடைய எதிராளியோட அவர் போராடுவார். நீ பேச வேண்டிய தேவையே இல்லை. நீ அவங்கள உனக்கு யாரும் வந்து சமாதானம் முடித்தாத, யாரும் உனக்கு ஜெயத்தில் விடுதலை தராத காரியத்தை கர்த்தர் போராடுவார். ஆண்டவர் அதான் சொல்றாரு, போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்க எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் வந்து நிற்கும். எங்க வந்துருமா? ஒலிவமலை. இன்னைக்கு இருக்கல ஒலிவமலை மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் மடுமையத்திலே கிழக்கு மேற்கா எதிராக பிளந்து போவாங்க. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். எப்ப? ஆண்டவர் வரும் பொழுது. ஒலிவமலையில் தான் ஏசப்பா வர போறாரு. அது நடக்கும். இப்ப கூட ஒலிவமலை உச்சியில பிளந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் மாறல. இன்னும் ஏதோ நடக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி வரலாம், இப்படி பண்ணலான்னு யோசிக்காதுங்க. பூமி ஒரு நாள் அழிஞ்சு போகும். இதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம். இங்க இருக்கிறது அப்படியே இருக்கட்டு, செய்கிற வேலையை அப்படியே செய்யுங்க, பிரயாசப்படுங்க, வேலைக்கு போங்க, எல்லா காரியத்தையும் செய்யுங்க. ஆனா அதன் மேல உங்க நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடுங்க, எல்லாம் நடக்கும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்முடைய எண்ணம், நோக்கம், மெயின் அங்க இருக்கக்கூடாது. ஒரு தொட்டில கிடக்கிற ஒரு அம்மா குழந்தைய போட்டுட்டு வந்தான்னா, காலையில குழந்தைக்கு பால் கொடுத்தேன், 2 hour ஆச்சு. அவ என்ன வேலை செஞ்சாலும், கிச்சன்ல வேலை செய்வா, கடைக்கு போவா, எங்க போனாலும் அவளுடைய மனசு எங்க இருக்கும்? சொல்லுங்க.
தொட்டிலில் குழந்தை கிடக்கு, அதுக்கு பசிக்கும், அதுக்கு ஊட்டணும்னு தான் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் வரப்போகிறாரு. அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு எண்ணம், ஒரு பதப்பு உங்கள் உள்ளத்தில் 24 hours இருந்துட்டு இருக்கணும். இப்போ உள்ளதெல்லாம் என்னது? இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இதெல்லாம் அழிஞ்சு போகிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனங்க. இங்கே இருக்கிற உறவுகள் எல்லாம் கூட வராது. இங்கே இருக்கிற அம்மா அப்பா எல்லாம் வரமாட்டாங்க. இங்கே இருக்கிற ஒய்ஃபு கூட வருமா வராதா தெரியாது. 2 பேரும் ஒன்றா இருந்தால் போயிடுவீங்க. ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகள் வருமா வராதான்னு தெரியாது. தனியாக தான் போகணும். தனியாக தான் போய் கூண்டுக்குள்ளே நிற்கணும். தனியாக தான் நியாய தீர்ப்பு, தனி வீடு. அவங்களுடைய நீதிக்கேற்றபடி ஆண்டவர் வருகிறாரு. புருஷன் நல்ல பரிசுத்தவானாக இருந்தால் அவருக்கு சூப்பர் வீடு கொடுப்பாங்க. மனைவி பரிசுத்தவாட்டி என்று நடிச்சிட்டு இருந்துட்டு புருஷனை மட்டம் தட்டிட்டு இருந்தா மனைவிக்கு ஏற்ற வீடு ஒரு குடிசை வீடு தான் கிடைக்கும். எந்த இடத்துலையும் 2 அங்கே போய் குடும்பம் நடத்தலான்னு யாரும் யோசிக்காதுங்க. அங்கே போய் இதே குடும்பம், இதே புருஷன், இதே பிள்ளை, ஜாலியாக பேர பிள்ளைகளோட இருக்க முடியாது. அவங்கவுங்க தனி, அவங்கவுங்க வழி தனி, அவங்கவுங்களுடைய வீடு தனி, அவங்கவுங்களுடைய எல்லாமே தனி. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் வாழும்ப கரெக்டாக வாழுங்க. இங்கேருந்து வாழ்ந்து நல்ல இடத்துல போய் சேரணும். அங்கே தான் பரலோகம், நம்முடைய நித்திய இடம். அதுக்குன்னு ஒரு வீடு கட்டுங்க. ஆண்டவர் பாருங்களா. அப்பலாம் அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். வரப்போகிற அந்த வருகைக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே எல்லா பள்ளத்தாக்கின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளோட கூட இருந்தால் எல்லாவற்றையும் ஈஸியாக கடக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.